அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட புழுகுமணி பெரியகுளத்து பொங்கல் சாமி, தற்சமயம் மன்னார்குடியிலிருந்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இலவசமான ஜோதிட வீடியோ நிறையா உங்களுக்காண்டி வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சூரியன். நவகிரகங்களில் ராஜ கிரகம் சூரியன். இந்த சூரியன் ஒரு கிரகத்தில், இந்த சூரியன் நவகிரகத்தில் ஒரு ராஜா. ஜோதிட கட்டத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டுருச்சு. எப்படி பாதிக்கப்படும்? சனியால் பாதிக்கப்படும், இல்லாட்டி ராகுவால் பாதிக்கப்படும், இல்லை சனியோட 7ஆம் பார்வை இல்லை 10ஆம் பார்வையால் பார்க்கப்படுறதுனால கெட்டுப்போச்சு. இப்படி கெட்டுப்போச்சுன்னா என்ன ஆகும்? முன்னோர்கள் சாபம் வருது. முன்னோர்கள் சாபம் வருது. அடுத்து காசு கையில் சேரலை, படுத்தா தூக்கம் வரலை, நடந்தால் முள்ளு தைக்குது. அப்படி இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்களே. நம்ம ஜோதிடர்கள் நிறையா இருக்காங்களே, நிறைய சிகாமணிகள்லாம் இருக்காங்க, சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? உங்கள் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அமாவாசை அன்னைக்கு உடனே காக்காய்க்கு சோறு வைங்க. மித்த நாள்லாம் வடகா மாடியில் காய போட்டிருக்கும்போது ஒரு கொடையை விரித்து வச்சிடுறது. இல்லாட்டி கருப்பாக ஒரு துணி இருந்துச்சுன்னா, இல்லை கட்டாத கைலியை எடுத்து நீளமாக கட்டி விட்டுறது காக்காயை விரட்டுறதுக்கு. அமாவாசை அன்னைக்கு வடை பாயசத்தோடு விரித்து வச்சு சாப்பாடை கூப்பிட்றதுக்கு வாவான்னு கூப்பிடுங்க. வாவான்னு கூட கூப்பிட மாட்டீங்க, காக்கான்னு கூப்பிடுவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சனி கிரகத்தோட பாதிப்புலேருந்து நீங்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம பைரவருக்கோட வாகனம் தெருநாய். பைரவரோட வாகனமே நாய். அதுலேயும் குறிப்பாக தெருநாய்க்கு சாப்பாடு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெருநாய் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா பேரும் தெருநாயை சாப்பாடு கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம பொய்யான பரப்ப மாட்டான். நம்ம பொய்யான இதையே பரப்பவே மாட்டான், உண்மையை சொல்லுவான். என்ன சொல்ல போகிறான்? ராஜகுருவான சூரியன் சனியோட பார்வையிலையோ இல்லை சனியோடையோ சேர்ந்துருந்து கெட்டு போச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு. இப்போ யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னா, தலைமை பண்பு யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு. இப்போ அரசியலில் என்னெல்லாம் சதிராட்டம் ஆடுது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாளில், என்ன ஒரு வாரத்தில் கன்னியில் இருக்கக்கூடிய, கன்னிக்கு வரப்போகிற ராஜகுருவான சூரியனை மீனத்தில் இருக்கக்கூடிய வக்ரசனி 7ஆம் பார்வையால் பார்க்க போகிறார். அது மீனத்தில் இருக்கக்கூடியது நீர் ராசி, இது நிலத்தோட ராசி. இப்போ சூரியன் 7ஆம் பார்வையால் கிடப்போகுது. அரசியல்வாதிகள்லாம் பயங்கரமாக படுதிண்டாட்டம் ஆக போகிறாங்க. ஒரே ஒரு சின்ன பரிகாரத்திலே நம்ம சொல்லி முடிச்சுருவோம். நம்ம இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, அமாவாசை அண்ணா காக்காய்க்கு சாப்பாடு விருந்து வைக்கிறது, மித்த நாள்லாம் உணவு இல்லாமல் ரோட்டில் திரியும் பசுமாடுகள்லாம். அப்போல்லாம் யாரும் தேட மாட்டீங்க. கரெக்டாக அந்த அமாவாசை அன்னைக்கு அகத்தி, கீரை, வாழைப்பழம், அதுக்கு பச்சரிசி, வெல்லம் எல்லாம் தேடிட்டு போகிறீங்க. அன்னைக்கு அவருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. யாருக்கு? மாட்டுக்கார ஓனருக்கு ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம். பால் கூட கறந்து காசு கல்லா கட்டிடுவார். அன்றைக்கி மாட்டுக்கு தேவையான தீவன செலவு இல்லவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, ராஜகிரகமான சிம்ம ராசிக்குரிய அதிபதி சூரியன் பாதிக்கப்பட போகிறாரு. அதுலேருந்து தப்பிக்கணும்னா அரசியல்வாதிகள் தான் மிகப்பெரிய பாதிக்கப்பட போகிறீங்க. எப்படி பாதிக்கப்பட போகிறீங்க? செம்மண்ணில் பாதிக்கப்பட போகிறீங்க, செம்மீனில் பாதிக்கப்பட போகிறீங்க, 10 ரூபாயில் பாதிக்கப்பட போகிறீங்க, 10% பாதிக்கப்பட போகிறீங்க. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே பட்ட மாதிரி தெரியுதா? ஏற்கனவே 10 ரூபா, 10% செம்மண், செம்மீன் இதெல்லாம் பட்டாச்சு. புதுசாக என்ன படுவாங்க? புதுசாக படுறதுக்காகத்தானே நம்ம சனி கிரகத்தோட பார்வை இங்கே வரப்போகுது. சூரியனோட சிம்மத்தோட விலங்கு என்ன? சிங்கம். ஒன்றுமே இல்லை. காட்டில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு ஆட்டு தொடையை நல்லா சமைச்சு கொண்டு போய் வச்சுருங்க. அதுதாங்க பரிகாரம். நான் மித்த ஜோசிடக்காரன் மாதிரிலாம் இல்லைங்க. கரெக்டான பதிவை சொல்லுவேன், சிம்பிளாக சொல்லுவேன், சுருக்கமாக சொல்லுவேன். காட்டில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு இறைச்சியை சமைச்சு கொண்டே வைக்கணும். ஏன்னா அது சிம்ம ராசி. பச்சை தான் சாப்பிடுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும்னா நீங்கள் இதைத்தான் செய்யணும். எப்படி? சமைச்சு கொண்டு போய் காட்டில் இருக்கிற மிருக சாலைகளுக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதாவது மிருகக்காட்சி சாலையிலையோ ஜூவில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு போகவே கூடாது. காடு எங்கே இருக்கோ அங்கே போய் முடிஞ்சால் ஒத்தையாளாக போங்க, நீங்கள் ஜெயிக்கலாம். அரசியல்வாதிகள் ஜெயிக்கணும்னா ஒத்தையாளாக போங்க. போய் சிங்கத்தை நேருக்கு நேராக சந்திங்க. பரிகாரம் சரியாக போச்சு.
இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பார்க்காதவங்க பாருங்கள். கண்டிப்பாக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிட புழுகுமணி, பெரிய குளத்து பொங்கல் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.